எல்லாம் சரியாயிடுமா. என்ன போன் கட் பண்ணிட்டா? பேசாம இந்த முறை நானே கீழே குதிச்சு உயிரை விட்டுலான்னு இருக்கேன். அப்புறம் இந்த குதிக்கிற பிரச்சனைலாம் அதுக்கப்புறம் வராதுல்ல இல்ல? ஏன் எல்லாரும் சாகரத்தை பத்தியே பேசுறீங்க? அங்க சுமதியா நீ தான் பேசிட்டு இருக்க. என்னங்க, நான் எல்லாமே சரியாகணும் தான் நினைக்கிறேன். அதனால தான் இப்படிலாம் பண்றேன். அத்தை உங்க மேல இப்படி கோவமா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அவ்வளவுதான். நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா சௌமியா? இந்த காதல் இருக்கல ஒரு தீக்கடல் மாதிரி. நான் அதுல ஏற்கனவே குதிச்சிட்டேன். இப்ப என் அம்மா கோவப்பட்டாலும் சரி, இல்ல இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, அருண், இப்ப என்ன யாரு ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. என்னோட இந்த குழந்தைய எல்லாரும் ஏத்துக்கணும். அவன் 2 பேரும் தான் அருணை பெத்த. அவன் ஒண்ணு நம்ம பெத்து எடுக்கல. நம்மளாலதான் அருண் இருக்கான். அருணால நாம இல்ல. நாம தான் அவனோட அப்பா அம்மா. அவன் ஒண்ணு நமக்கு அப்பா அம்மா இல்ல. புரிஞ்சதுல? கொஞ்சம் அமைதியா, டென்ஷன் ஆகாத. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதம்மா. இங்க பாரு, யுத்த காலத்துல நாம வெல்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கும். அதனால நாம என்னைக்கும் தோல்வியை ஒத்துக்கவே கூடாது. தயவு செஞ்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நம்ம கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அவன் பார்க்க கூடாது. இங்க பாரு, நான் சொல்றத கேளுமா பிரீத்தி. நம்ம குலதெய்வத்து மேல சத்தியம் பண்ணி சொல்றமா. நீ என் மேல அன்பு வச்சிருக்கல, அது மேல சத்தியம். என் மேல சத்தியமா உங்க குழந்தையோட சேர்த்து. சித்தி, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எந்த குழந்தைகளுக்கு ஒன்னா பேர் சுட்டு விழா நடத்துறாங்களோ அவங்களுக்கு இடையில இருக்கிற உறவு அதிகமா இருக்குமா? நம்மளாலதான் ஒன்னா இருக்க முடியல இல்ல? அட்லீஸ்ட் நம்ம பசங்களாவது ஒன்னா இருந்து இந்த வீட்லயே நல்லா சந்தோஷமா வளரட்டுமே. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஏ வீரன், உன் பொண்டாட்டிக்கு சொல்லுவே, சமையலறை இன்னும் இந்த வீட்ல இதுதான் பாக்கி. ஒரு திருநங்கை குழந்தை கூட ஏன் குழந்தைக்கு பேர் சுட்டு விழா நடத்தணும். அப்படி நடந்துச்சுன்னா இவ கூட நிச்சயமா நான் உட்கார மாட்டேன். பண்டிதர்கிட்ட சொல்லி இவ குழந்தைக்கு முதல்ல பேரை வைக்க சொல்லுங்க. நான் என் குழந்தைக்கு எந்த பேர் வேணாலும் வச்சுக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. நெல்லு. இப்ப நான் ஏதாச்சும் சொன்னா நான் சொல்லிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா ஒரு திருநங்க தான் குழந்தைக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலாம், வந்து ஆடி பாடி சந்தோஷமா கை தட்டிட்டு போவாங்க. ஆனா இவ இந்த திருநங்க வீட்டையே அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. நீ கேள்விப்பட்டிருக்கியா? கண்ணாடி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க யார் மேலே கல் எறிய மாட்டாங்க. ஏன்னா அப்புறமா அது அவங்களே பாதிக்கும். இப்ப நீயும் அப்படிதான் இருக்க. நீ எத்தனை கல் எரிஞ்சாலும் சரி, என் மகனோட பெயர் சுட்டு விழாவும் கண்டிப்பா நடக்கும். டேய் பைத்தியக்காரா,
முடிவு பண்ணிட்டியா? உனக்கு மண்டையில கொஞ்சம் கூட மசாலாவே இல்லையா? வர வர உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. இங்க பாரு, ராவி சொல்றது முழுக்க முழுக்க உண்மைதான். திருநங்கைங்களோட வேலை சந்தோஷமான நேரத்துல வர வேண்டியது, சந்தோஷமா ஆட வேண்டியது, குடுக்குற காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நீங்களே பாக்குறீங்களா? இது எல்லாமே உங்க முன்னாடி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? இவங்க எல்லாரும் அவங்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க. நீங்க என் குழந்தைக்கு உங்களோட ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். மத்ததெல்லாம் அவனுக்காக நான் பாத்துக்கிறேன். நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்கிட்ட என்ன சொன்னாலோ அதை தான் நான் பண்ணப்பா. அவதான் எங்க 2 பேரையும் பிடிவாதமா பண்ண வச்சா. நான் எப்பெல்லாம் அவகிட்ட ஏதாவது கேட்கணும் இல்ல சொல்லணும்னு முயற்சி பண்ணாலும் அவ உடனே போனை வச்சிருவாப்பா. அதுக்கப்புறமா நாம எல்லாரும் அவளை தேட முயற்சி பண்ணோம். ஆனா அவ எங்க இருக்கான்னு தெரியல. நாங்க இன்னும் அவளை பத்தி தான். நீங்க அவகிட்ட ஏதாவது பேசுனீங்களா? தெரியும், அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். அவ தன்னோட எல்லா சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு பிறந்த வீட்டில் இருக்கா. என்ன? அப்போ அவ என்கிட்ட யாருக்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. நானும் யாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா என்ன பண்றது? நான் அவளோட அப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், சுமதி அருண்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்க போற. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றது உண்மை. என்ன மேம், உங்களுக்கு காலையில இருந்து வேற யாரும் கிடைக்கலையா? என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? காலங்காத்தால வந்துடுறீங்க. என்னாச்சு? யார் மேல கோவப்படுறீங்க? சில பேருக்கு பொழுது போலன்னா இங்க கால் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை, இந்த அனாதை ஆசிரமத்துக்காரங்கெல்லாம் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒவ்வொரு அனாதை குழந்தையுமே பாரமா நினைக்கிறாங்க அத்தை. ஒரு தடவை பாரம் நீங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அத்தை, வருண், ஏ அருண், நீயா இங்க? வாட் a சர்ப்ரைஸ்! ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் நீ இங்க வந்திருக்க? ஏ இதனப்பா இத்தனை பொம்மை வாங்கிட்டு போய் என்ன பண்ண போற நீ? நான் உங்ககிட்ட இதை பத்திலாம் அப்புறமா பொறுமையா சொல்றேன். இப்ப வீட்டுல எனக்காகவும் இந்த பொம்மைகளுக்காகவும் ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? அர்ஜென்ட்டா கிளம்பணுமா? அப்ப நீ கிளம்பு, நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகே, பை. என்னோட ஜூனியர் அருண், இந்த பொம்மையெல்லாம் பார்த்து நீ கண்டிப்பா சந்தோஷப்படுன்னு எனக்கு தெரியும். உன்னை பார்த்தா என் சௌமியா சந்தோஷப்படுவா. சௌமியா சந்தோஷப்பட்டா
நான் சந்தோஷப்படுவேன். இது பொம்மை இல்ல, சந்தோஷம். என் குடும்பத்தோட சந்தோஷம், என் சின்ன குடும்பத்தோட சந்தோஷம். இதை நான் எப்பவும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன சொல்றீங்க? என் குழந்தைய நீங்க எப்படி திருப்பி எடுத்துட்டு போவீங்க? இல்லங்க, என்னால என் குழந்தைய கொடுக்க இங்க முடியாது. பாருங்க மேடம், இந்த குழந்தை இனிமே இங்க இருக்க முடியாது. இதை நீங்க எங்கிட்ட திருப்பி கொடுத்துதான் ஆகணும். நான் முதல்ல அருண் கிட்ட பேசிக்கிறேன்.